Hey guys, welcome to POC. இதான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் நான் எதை பத்தி இந்த மாதிரியான வீடியோ அப்லோட் பண்ண போறேன்னா, டெக்னாலஜி பத்தின வீடியோஸ் இந்த ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதாவது நானும் ஒரு லேர்னர் தான். நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண போறேன். நான் லேர்ன் பண்ற வே, அப்புறம் வந்து ஆஹ், அதுல உள்ள மிஸ்டேக்ஸ் அண்ட் ஓவர் கம்ஸ். அதாவது நான் ஒரு கான்செப்ட் கத்துக்கிறேன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, அதை பத்தி நான் வீடியோ போட்டு அதுல ஒரு 5 or 10 ப்ராப்ளம் பர் டே வந்து சால்வ் பண்ணி அதை எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத அப்படிங்கிறதான் இந்த சேனல்ல வந்து வீடியோ போட போறேன். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோலயே லைக் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான். ஓகே, பைத்தான். பைத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ். அதனாலதான் நான் யூஸ் சூஸ் பண்ணதை. ஆஹ் இது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கோடு பண்ணலாம் ஈஸியாவே. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறத இது வந்து 2 or 3 லைன்ஸ்ல வந்து நம்ம எழுதிட முடியும். அதான் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ, இன்னொரு விஷயம் வந்து ஆஹ் இது வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இந்த ஃபீல்ட்லனா நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி கோட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஓகே. இதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பைத்தான் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. இந்த லாங்குவேஜ் வந்து கைடோ ஒன் ரோஸுங்கிறவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ வந்து வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு எஃபிஷியன்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் வந்து இது ஈஸியாக இருக்கும், ஈஸி டு லேர்ன். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இதில் உள்ள சின்டாக்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்கும். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது காமனா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் யூஸ் பண்ணாங்க. சின்டாக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு ஒரு ரூல் மாரி. ஓகேவா? அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்படிதான் ரன் ஆகணும், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கணும், அதை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் வந்து சின்டாக்ஸ். இதை வச்சுதான் நம்ம கோடே பண்ணுவோம். சின்டாக்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ணி. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்றது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் கோட் எழுதணும்னா நமக்கு சின்டாக்ஸ் தெரியும். சின்டாக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மல்டிபிள் சின்டாக்ஸ் இருக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும். சின்டாக்ஸ்ங்கிறது காமனா யூஸ் பண்றது தான். அது வந்து பைத்தான்ல கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். சிம்பிள் எப்படின்னா ஒரு நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் முடியும், ஈஸி இங்கிலீஷ்ல இருக்கும். மற்ற லாங்குவேஜ்ல வந்து ஒரு பெரிய லைன் ஆஃப் கோடு கூட எழுதுவோம் சின்டாக்ஸ். ஆனால் வந்து இதில் அப்படி கிடையாது, ஈஸியாக வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைத்தான் வச்சு சிம்பிள் டாஸ்க் பண்ணலாம், இல்லைன்னா பெரிய டாஸ்க் லைக் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதான் என்னோட பாத், இதான் என்னோட கேரியராக வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாம். ஸோ வந்து இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் லாங்குவேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எஃபிஷியன்ட் லாங்குவேஜ் பைத்தான் தான் வந்து ஒரு எஃபிஷியன்ட் லாங்குவேஜ். ஸோ வந்து இதுதான் நான் வந்து இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணி கொடுக்க போறோம்.
Okay, this is the intro end of the intro video.